பண்டைய காலம். இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்த மன்னன் பகீரதன். அவரது மனதில் ஒரே ஒரு ஆசை, தன் முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும். அவர்கள் சாபத்தால் சாம்பலாகி கிடந்தனர். அந்த சாபம் நீங்க தேவருலகில் பாய்ந்து கொண்டிருந்த பவித்திரமான கங்கை தேவி பூமிக்கு இறங்கி அந்த சாம்பலை தொட வேண்டும். இதற்காக பகீரதன் கடுமையான தவம் செய்தார். அவரது பக்தியால் திருப்தியடைந்த பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மா அவருக்கு அருள் செய்தார். ஆனால் ஒரு சிக்கல். கங்கை மிக வேகமாக பூமிக்கு விழுவாள். அந்த வேகத்தை பூமி தாங்க முடியாது என்றார் பிரம்மா. அப்போது பகீரதன் பரமசிவனை நோக்கி தவம் செய்தார். கருணை கடல் மகாதேவன் சிவன் அவரது வேண்டுகோளை ஏற்றார். கங்கை தேவி சிறிது அகங்காரத்துடன் நான் முழு வேகத்தில் விழுவேன் என்று நினைத்தாள். வானிலிருந்து பாய்ந்தாள் கங்கை. ஆனால் சிவபெருமான் சிரித்தார். தன் ஜடாமுடியை விரித்தார். அந்த பேரழுத்த வேகத்தில் வந்த கங்கை அவரது ஜடையில் சிக்கிக் கொண்டாள். வெளியே வர முடியாமல் தவித்த கங்கை அகங்காரம் கரைந்தது. பின்னர் கருணை கொண்ட சிவன்